இந்த பதிவை முழுமையாக பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட பகிர்ந்துக்குங்க. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. நம்மை மீறிய சக்தி இங்கு இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பதில் சொல்லுவோம். இருக்கிறது என்பது உண்மை. அதை சில பேர் இயற்கைன்னு சொல்லுவோம், சில பேர் கடவுள்னு சொல்லுவோம். இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பெயரில் அழைத்தாலும் அந்த ஆற்றல் என்பது இந்த பிரபஞ்சத்தில் வியாபித்திருக்கிறது அப்படின்னா அதில் மாற்று கருத்து இல்லை. இதை நம்ம உடலில் இருந்து உணர முடியுமா? அதைத்தான் நாம் தெய்வ சக்தி என்று கூறுகிறோமா அப்படின்னு கேட்டால் ஒரு வகையில் அதையும் தெய்வ சக்தி என்று நாம் கூறுகிறோம். அதாவது தெய்வத்துடைய அருட்கடாட்சம் அப்படின்னு சொல்கிறோம். அறிவியலில் இது இன்னும் பேசு பொருளாக விவாதத்திற்கு உள்ளாகக்கூடிய பொருளாக ஆராய்ச்சி செய்யக்கூடிய பொருளாக இருந்து வந்தாலும் இப்போ நம்ம சொல்கிறது பார்த்தோம் அப்படின்னா உங்களில் எத்தனை பேருக்கு நடந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். எக்ஸ்ட்ரா சென்சரி பர்செப்ஷன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க, இஎஸ்பின்னு ஆங்கிலத்தில். 1930களில் இந்த ஆராய்ச்சி அறிவியல் ஆரம்பிச்சது. இன்றளவும் போயிட்டு இருக்கு. சில பேர் இருக்கும்பாங்க, சில பேர் இல்லைம்பாங்க. அது அவரவர் தனிப்பட்ட விஷயம். ஏன்னா ஆராய்ச்சி என்பது ஒரு எல்லையில் முடிந்து விடுவது அல்ல, அது தொடர்ந்து இருக்கும். ஆனால் இது வாழ்க்கையில் நிதர்சனமாக நம்ம உணர்ந்திருக்கிறோமா அப்படிங்கிறதா இங்கே முக்கியமான ஒரு கேள்வி. அதாவது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிடத்திற்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது கொஞ்சம் முன்னாடி தெரியும். சில பேர்த்துக்கு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத முன்னாடியே நம்ம தெரிஞ்சுப்போம். சில பேர்த்துக்கு 1 வாரத்துக்கு அப்புறம், 10 நாளைக்கு அப்புறம், அல்லது இந்த குடும்பத்தில் ஒரு சிலருக்கு தனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுப்பாங்க. சில பேர்த்துக்கு நம்ம குடும்பத்தில் யாருக்கு என்ன நடக்க போகுதுன்னு, சில பேர் இந்த ஊருக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசமான வகையில் உணர்தல் அப்படிங்கிறது ஏற்படலாம். அடியேன் தெளிவாக கூறுகின்றேன், ஏற்படலாம். அதை உண்மை என்று வைத்துக் கொள்வதா பொய் என்று வைத்துக் கொள்வதா என்பது அவரவருக்கு நடக்கும் போது மட்டும்தான் தெரியும். இப்போ எனக்கு அந்த அனுபவம் இல்லைன்னா நான் பொய்ன்னு சொல்லுவேன். இந்த மாதிரி தான் நிறைய அறிவியலாளர்கள் கூட தனக்கு அது நிகழ்கிறது அப்படிங்கும் போது அதை பற்றி ஆராய ஆரம்பித்திருப்பார்கள். அதற்கான விடையை கண்டிருக்க முடியாது. ஏன் அப்படின்னா இந்த உடல்ல நம்ம பெயரிடப்பட்ட உறுப்புகள் இருக்கு இல்லையா, அதன் மூலமாக இந்த உணர்வு வருவது இல்லை. ஆனால் சைவ சித்தாந்தத்தில் அந்த மனம் அப்படின்னு ஒரு கருவியை சொல்லுவாங்க. அந்த மனதின் மூலமாக அது உணர்ந்து கொள்ளப்படுகிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சித்தாந்தங்கள் படிக்கும்போது இது தெரியும். ஆனால் அந்த மனம் அப்படிங்கிறது ஒரு உடல் உறுப்பா அப்படின்னா கிடையாது இல்லையா. அறிவியல் பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா அந்த உடல் உறுப்புகளிலிருந்து வருகின்ற சமிக்கைகள், அந்த உடல் உறுப்புகள், இதை வைத்து இது எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறது தான் ஆராய்வாங்க. இது இன்விசிபிள்னு சொல்லக்கூடியது. மனம் அப்படிங்கிறது நம்ம பெயரிடப்பட்டது, ஏதோ ஒரு உணர்வு அப்படிங்கிறத சொல்றோம். இந்த உணர்வு பிற்காலத்தில் நடப்பதை எவ்வாறு உணர்ந்து கொள்கிறது அப்படிங்கும் போது எல்லா மனிதர்களுக்கும் அது இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பா இல்லை. உண்மையாகவே 100%த்துல 90% நபர்களுக்கு இந்த மாதிரி உணர்வுகள் ஏற்படுவது இல்லை. ரொம்ப ஆணித்தனமா உணரக்கூடியது. சில பேருக்கு ரொம்ப தெளிவாவே இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறத உணர்த்திடுது. சில பேர்த்துக்கு ஒரு சமிக்கையாக காட்டி விடுகிறது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 6வது அறிவு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, மனிதனுக்கு இருக்கக்கூடிய 6வது அறிவு அப்படின்னு உணர்திறன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த உணர்திறன் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருப்பதன் காரணமாக அவர்கள் மனதின் மூலமாக அதை உணர்ந்து கொள்கிறார்கள். இன்னதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறத உணர்ந்து கொள்கிறார்கள். இது நம்ம அப்படியே போற போக்குல பேசுறது இல்லை. நிறைய பேர் அவங்களோட அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது அதுலேயும் ஒரு விசித்திரமான விஷயம் என்ன அப்படின்னா, சமீப காலகட்டத்தில் ஒரு உரையாடலின் போது ஒரு நிகழ்வு நடப்பதற்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே ஒரு நபர் நம்ம கிட்ட ரொம்ப தெரிந்த நபர் இந்த மாதிரி ஒரு கனவு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு, கனவுனா அவர்கள் படுத்து உறக்கத்தில் வரல, அவர்களுக்கு தோணிக்கிட்டே இருந்திருக்கு இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் ஆஸ்பத்திரியில இருக்காங்க, அது இன்னார் அப்படிங்கிறதெல்லாம் வேண்டாம், நான் சொல்றேன். அந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது. அது என்னால் உணர்ந்து கொள்ள முடியுது, இன்னாருக்கு தான் அப்படின்ட்டு. அது என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு 10-15 நாளுக்கு அப்புறம் அவங்க சொன்ன மாதிரியே நடக்குது. அதே மாதிரி அவங்க யாரும் சொன்னாங்களோ குறிப்பிட்டு அவங்களுக்கு அந்த விதமான நிகழ்வுகள் நிகழ்கிறது. அப்படிங்கும் போது இது இருக்கிறது இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம எப்படி வர முடியும்? ஏன்னா உடல் உறுப்புகளால் இதை உணர்ந்து கொள்ள முடியாது. கண்டிப்பா மூளையாலுமே கூட நம்ம சேமித்து வைக்கின்ற தகவல்களைத்தான் பெற முடியும் அப்படிங்கிறோம். இன்னொன்று, சில பேத்துக்கு இந்த அதீத ஆற்றல் இருப்பதை நம்ம இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது இல்லையா. அப்ப இந்த மாதிரி ஆற்றல் அப்படிங்கிறது இறைவனுடைய அருட்கடாட்சமாக எடுத்துக்கொள்வதா, சாபமாக எடுத்துக்கொள்வதா அப்படிங்கிறது இங்க பெரிய விவாதத்திற்கு உள்ளாக்கக்கூடிய ஒரு கேள்வியும் கூட. ஏன் இப்படி சொல்றோம் அப்படின்னா, ஒரு நல்ல விஷயம் நமக்கு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன்.
ஒரு 10 நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் நிகழப்போகிறது அப்படின்னா அதை எதிர்பார்த்து ஒரு சந்தோஷத்தோட காத்திருப்போம். சரி, இது நடக்கட்டும் அப்படின்ட்டு. அதே இந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சிட்டா நம்ம மனம் எவ்வளவு கஷ்டப்படும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்களேன். அதுக்கப்புறம் வாழக்கூடிய அந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் இது நடக்க போகுது அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தோணுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு வாரம் நம்முடைய நிம்மதி என்ன? ஒரு வாரம் தானாலும் அங்கிட்டு ஒரு 4 நாள் ஆகும் அதுல இருந்து நம்மளுக்கு வெளியே வர்றதுக்கு. சாதாரண விஷயமாக அந்த உணர்வு இருந்தது அப்படிங்கும் போது, ஒன்றும் இல்லப்பா போயிட்டு இருந்தேன் கீழே விழுகிற மாதிரி ஒரு கனவு அப்படின்னா அது பெருசா இருக்காது. ஆனா ஒரு சில விஷயங்கள் நம்ம மனதால கூட நினைத்து பார்க்க கூடாத விஷயங்களை உணர்வு காட்டுகிறது அப்படின்னா நடந்துருமோ நடக்காதோ அப்படிங்கிற அந்த ஒரு அழுத்தம், இது நடந்துடக்கூடாதே அப்படிங்கிற ஒரு தவிப்பு, இதெல்லாம் வரும் பொழுது அதை எப்படி கையாள்வது அப்படின்னு சிலருக்கு தெரிவது இல்லை, பலருக்கும் தெரிவது இல்லை. ஏன் அப்படின்னா பக்குவப்பட்ட மனதாக இருக்கிறது அப்படின்னா அதை கடந்து போயிடும். சரி, எல்லாம் இயற்கை, அப்படியே கடந்து போகட்டும் அப்படின்ட்டு. ஆனால் கொஞ்சம் பக்குவப்படாமல் இருக்கின்ற ஆன்மாவாக இருக்கிற பட்சத்தில் அதனால நிறைய கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியது இருக்கும். அப்ப இது இறை ஆற்றலாக இருந்தாலும், இறைவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட வரமாக இருந்தாலும், இது வரமா சாபமா என்பது நமக்கு காட்டக்கூடிய அறிகுறிகளை வைத்துதான் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும். அப்ப தெய்வத்தினுடைய ஆற்றல் அப்படிங்கிறது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை தெய்வம் உணர்ந்து கொள்வார்கள், இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. ஏன்னா இயற்கை தெய்வம் எப்படி நம்ம பெயர் வைத்தாலுமே இன்னொரு காலம், நம்ம கடந்த காலம் நமக்கு ஞாபகம் இருக்கும் ஓரளவுக்கு, நிகழ்காலம் தெரியும், எதிர்காலம் நமக்கு தெரியாது. ஆனா இறைவனுக்கு தெரியும் அப்படிங்கிறது கோட்பாடு. இறைவனுக்கு எதிர்காலம் தெரிந்தாலும் அதை சற்றுமே அதை பற்றி சிந்தனைகள் எல்லாம் இருந்தாலும் கடந்து போவதுதான் தெய்வ நிலை. அப்ப நமக்கு அந்த தெய்வத்தினுடைய ஆற்றலில் ஒரு சிறு பங்கு, ரொம்ப ரொம்ப சிறு பங்கு நமக்கு இருக்கிறது. நமக்கு ஒரு 5 நாள் 6 நாளுக்கு அப்புறம் நடக்கிறது தெரிய வருகிறது அப்படிங்கும் போது அதை நாம் கடந்து போக பழகிவிட்டோம் எனில் அது தெய்வ சக்தியாக கண்டிப்பாக நாம் ஏற்றுக்கொள்ளலாம். அது அப்படித்தான். ஏன்னா நீங்க ஒரு பக்குவ நிலைக்கு வந்துட்டீங்க, நமக்கு தெரிகிறது, அதை கடந்து பரவாயில்ல நடந்துட்டு போகுது, இது இயற்கை அப்படின்னு போகும்போது அது பக்குவப்பட்ட மனதாக இருக்கும். அந்த தெய்வாற்றல் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பக்குவத்தை கொடுத்திருக்கிறது என்பதை வைத்துக் கொள்ளலாம். மாறாக அது ஒரு கவலையை கொடுக்கிறது அப்படிங்கும் போது அந்த ஆற்றல் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆகிவிடும். இது எத்தனை பேர் வாழ்க்கையில எப்படி அனுபவிச்சோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மட்டும் சில பேருக்கு இருக்கும். ஒரு 2-3 வருஷம் மட்டும் இதை அனுபவித்தேன், அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் என்னோட வாழ்க்கையில நிகழ்வதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இன்னும் சொல்ல போனா இதுல உங்களோட அனுபவத்தை நீங்க கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை பேருக்கு இதே மாதிரியான அனுபவங்கள் இருந்திருக்கு அப்படின்னு. அதை கமெண்ட் பண்ணக்கூடியவங்களும் இருப்பாங்க, இதெல்லாம் சும்மா பொய் அப்படின்னு. ஏன்னா நம்ம சொன்னோம் இல்லையா, 90% மக்களுக்கு இது போன்ற உணர்வுகள் ஏற்படுவது இல்லை. அடியேன் சொல்வதும் 90ங்கிறதும் அடியேனுடைய கருத்துல தான். இன்னும் சொல்ல போனா அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் யாரும் எடுத்து பார்க்கல. அடியேன் ஒரு 10 பேர்த்த விசாரிச்சேன்னா எனக்கு இல்லைம்பாங்க. ஒருத்தர் ஆமா எனக்கு இந்த மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு தகவலா சொல்லுவாங்க. ஒரு ரொம்ப கம்மியா எடுத்துக்கலாம்னு வச்சுக்கலாம், 99% இல்லைன்னு வச்சுக்கிட்டா கூட 1% நபர்களுக்கு இருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அந்த 1% நபர்களில் நீங்கள் ஒருவராக இருக்கிறீர்கள் அப்படின்னா அந்த உணர்திறன் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. அதை தெய்வ சக்தியுடன் ஒப்பிடும் போது அவ்வாறு நீங்கள் கடந்து போய்விட்டால் கண்டிப்பா அந்த சக்தியானது உங்களுக்கு வரமாக இருக்கும். கடந்து போகவில்லை என்றால் அதுவே பெரிய கொடுமையான விஷயமாகவும் இருக்கும். இதுல உங்களோட அனுபவத்தை நீங்க பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் தெரியும் எத்தனை பேருக்கு இங்க அந்த மாதிரியான உணர்வுகள் ஏற்படுகிறது. ஒரு சில விஷயங்களை எக்காரணத்தை கொண்டும் யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது அப்படிங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கணும். எவ்வளவு பெரிய நண்பர்களாக இருந்தாலும் சரி, உறவுகளில் ரொம்ப முக்கியமான உறவுகளாக இருந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு சில விஷயங்களை பிறருக்கு தெரியாமல், சில ரகசியங்களை பிறருக்கு தெரியாமல் நம்முடனே வைத்துக்கொள்வது தான் எப்பொழுதுமே நல்லது அப்படின்னு சொல்லப்படும். அப்படி சொல்லக்கூடிய சில விஷயங்களை தான் நம்ம இப்போ பார்க்க இருக்கோம். ரொம்ப முக்கியமானது கணவன் மனைவிக்கிடையே ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், சில அந்தரங்க விஷயங்களாக இருக்கட்டும், எக்காரணத்தை கொண்டும் யாரிடமே பகிர்ந்து கொள்ளக்கூடாது. அது என்னோட ரொம்ப நெருங்கிய நண்பர் அதனால் சொன்னேன் அப்படிங்கிறதோ, இல்லை என்னோட மச்சான் இல்லோட மாமியார் இந்த மாதிரி ஏதாச்சும் காரணத்திற்காக நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு காலத்தில் இல்லாட்டி ஒரு காலத்தில் ஒரு பேச்சுக்கு இடம் கொடுத்து விடும், இன்னொன்று தேவையில்லாத பிரச்சனைகளை அதன் மூலமாக வளர்த்து விடும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கணும்.
ரெண்டாவது, இந்த ஆன்மீக அனுபவங்கள். இந்த ஆன்மீக அனுபவம் அப்படிங்கிறது கடவுள் வழிபாட்டில் இருக்கிறவங்களுக்கே உரித்தானது. மற்றபடி கடவுள் இல்லைன்னு சொல்கிறவங்க, இல்லை சரியான முயற்சிகளை செய்யாதவர்களுக்கு இறைவனை பற்றிய புரிதலோ அவரை உணரக்கூடிய அந்த தன்மையோ கிடைக்காமல் போயிருக்கும். அவர்களிடம் போய் நாம் உணர்ந்த சில விஷயங்களை பற்றி சொல்லும் பொழுது அது கேலி கூத்தாக ஆகிவிடும். ஏன்னா ஏதாவது ஒரு அடிப்படை இருக்கிறவர்களிடம், அதாவது உங்கள் குருமார்களிடம் போய் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம விளக்கம் கேட்குறோம் அப்படிங்கும் போது அது வேறு. ஏன்னா அவர்களுக்கு அதை பற்றின புரிதல் இருக்கும். அதே அனுபவம் இல்லாட்டி கூட புரிதல் இருக்கும். ஆனால் ஒருமே இல்லாத ஒருத்தர்கிட்ட போய் இப்படி அப்படின்ட்டு ஆன்மீக அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது கண்டிப்பாக அது தேவையில்லாத விஷயமா இருக்கும். எப்பொழுதுமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த ஆன்மீக அனுபவங்களை மற்றவர்களிடம் நம்ம பகிர்ந்து கொள்ளக்கூடாது. வீட்டில் ஏதாவது பொருள் சேர்க்கை ஏற்படுகிறது அப்படிங்கும் போது, திடீர்னு நம்மளுக்கு கொஞ்சம் பணம் அதிகமாக வருது, அதனால் கொஞ்சம் ஆடம்பர பொருட்களை எல்லாம் வாங்கி குவிக்கிறோம் அப்படிங்கும் போது அதை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வதை தவிர்த்தல் நல்லது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சில பேர் இந்த குடும்ப பெருமை பேசிக்கிட்டே இருப்பாங்க. தாத்தா அப்படி, எங்கள் அப்பா அப்படி, நான் இப்படி அப்படின்ட்டு அந்த தற்பெருமை பேசக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது சில பேர்கிட்ட இருக்கும். அது எப்பொழுதுமே தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். அந்த பெருமைகளை மற்றவர்கள் பேச வேண்டுமே தவிர நாமே தம்பட்டம் படித்து கொள்ளக்கூடாது. கண்டிப்பாக உண்மையாலுமே நம்ம நல்லது செஞ்சுருக்கோம், நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க நல்லது செஞ்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த காலம் அதை மறக்காது. ஏதோ ஒரு விதத்தில் அதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதுக்காக நம்ம அதை தொடர்ந்து பேசி அதன் மூலமாக நம் தற்பெருமை பேசி கொண்டே இருக்கிறோம் அப்படின்னா நம்மளோட அந்த குவாலிட்டின்னு சொல்லக்கூடியது, நம்மளை எடை போடுவாங்க இல்லையா, அதே பண்ணக்கூடாது. இருந்தாலும் அந்த இடை போடுறதே தரம் தாழ்ந்ததாக மாறிவிடும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். குடும்பத்தில் எப்படிப்பட்ட வறுமை நிலை வந்தாலும் அந்த வறுமையை பற்றியோ நம்மளுக்கு வந்த கஷ்டங்களை பற்றியோ மற்றவர்களிடமோ நண்பர்களிடமோ உறவினர்களிடமோ பகிர்ந்து கொள்ளுதல் கூடாது. நிலைமை இன்றைக்கு மாதிரியே என்றைக்கும் இருக்குங்கிறத அவசியம் இல்லை. நம்ம ஒரு வேளை அந்த வறுமையை பற்றி பகிர்ந்து கொண்டோமே ஆனால் அது தேவையில்லாத ஒரு பேச்சுக்கு இடம் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய அந்த குவாலிட்டி அப்படிங்கிறத ஒரு தரத்திற்கு கீழே கொண்டு வந்துடும். வறுமைங்கிறது எல்லாத்துக்குமே வரும். அதை வென்று வருபவர்கள் தான் சாதனையாளிகளாக மாறுகிறார்கள். அப்போ நமக்கு வருகின்ற வறுமையையும் சமாளிக்கக்கூடிய திறமை இருக்க வேண்டும். அப்போ தான் நம்மளால் வாழ்க்கையில் ஜெயித்து வர முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த துரோகம்னு ஒரு விஷயம் இருக்குது. ஒருத்தருக்கு துரோகம் செஞ்சிடறாங்க, ஒருத்தங்க ஏமாந்துடுறாங்க அப்படின்னா அதை மற்றவங்கக்கிட்ட சொல்கிறத தவிர்த்துக்கணும். அதன் மூலமாக படிப்பினையத்தான் நம்ம அனுபவிச்சுக்கணும். இனிமேல் இவங்கக்கிட்ட எல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் நம்ம வளர்த்துக்கணுமே தவிர, எனக்கு இந்த மாதிரி ஒருத்தன் துரோகம் பண்ணிட்டான்னு ஒருத்தட்டு சொல்லிக்கிட்டே இருந்தால் அதில் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம தான் ஏமாந்தவர்களாக மற்றவர்களிடம் ப்ரொஜெக்ட் பண்ணப்படுவோம். ஏன்னா ஓரளவுக்கு நம்பலாம், ஓரளவுக்கு மேலே நம்பி ஏமாந்துருக்கோங்கிறது தான் துரோகம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஏமாற்றப்பட்டவன் யார் தப்பு செஞ்சவங்கன்னா ஏமாற்றப்பட்டவன் தான் தப்பு செஞ்சவங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்புறதுக்கு ஒரு அளவு இருக்குது இல்லையா, அதை மீறி நம்மளே தவறு செய்துவிட்டு அளவுக்கு அதிகமாக ஒருத்தர் மீது நம்பிக்கை வைத்துவிட்டு அவர் இயல்பான தன் குணத்தை காட்டும் பொழுது இது எனக்கு நடந்த துரோகம், நான் ஏமாற்றப்பட்டு விட்டேன் அப்படின்னா அது தவறு நம்மிடம் மட்டும்தான். எல்லா நேரங்களிலும் அந்த கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அந்த உணர்வோடு நம்ம இருக்கிறோம் அப்படின்னா நம்மளை சுற்றி என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரச்சனைகளை எல்லாம் தவிர்த்திடலாம். கர்மவினை நீங்கணும் அப்படின்னா சில விஷயத்தை நாம் செய்தாக வேண்டும். ஒன்று, எப்பொழுதுமே நல்லவைகளை செய்து கொண்டு வர வேண்டும். நல்லவை கெட்டது அப்படிங்கிறது நம்ம மனசை பொறுத்தது. நமக்கு தெரியும் இல்லையா, ஒரு காரியத்தை செய்யும் போது இது நன்மை பயக்குமா தீமை பயக்குமான்னு அதை ஆராய்ந்து நாம் நன்மைகளை செய்யும் பொழுது நம் கர்ம வினையானது தீரும். அதில் மாற்று கருத்தே வேண்டாம். கண்டிப்பாக இந்த பதிவை முழுமையாக பாருங்கள், உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க, அவங்களும் பலனடையட்டும். அப்படி கர்ம வினைகளை போக்குவதற்கு நமக்கு சில வழிகள் இருக்கின்றன. அதில் அன்னதானம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். நம்மளால் அப்படி மனிதர்களுக்கு நிறைய பேர்த்துக்கு அன்னதானம் செய்ய முடியலைனாலும் ஜீவராசிகளுக்கு நாம் செய்கின்ற அன்னதானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்முடைய அந்த வினைகளை போக்க வல்லது. அந்த வகையில் ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுறது இந்த எறும்புகளுக்கு வெல்லம் வைக்கிறது, இனிப்பு வைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படி பண்ணுறதுனா, அந்த மண்டை வெல்லம் இருக்கும் இல்லையா, குட்டி குட்டியாக இருக்கும், இல்லைன்னா அச்சு வெல்லம் இருக்கும். அந்த அச்சு வெல்லத்தை நீங்கள் பிள்ளையார் கோவிலுக்கு போகிறீங்க அப்படிங்கும்போது அந்த அச்சு வெல்லத்தை உடச்சி அங்கே தூள் தூளாக போட்டுட்டு வருவாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க.
சில பேர் பச்சரிசியோட அந்த அச்சு வெல்லத்தை கலந்து நல்லா உடைச்சி சக்கரை மாதிரி மாற்றி அதை கலந்து தூவி விட்டுட்டு வருவாங்க. இதெல்லாம் சரியான முறைகளே. நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வெள்ளை ஜீனி சக்கரை இருக்கு இல்லையா, வெள்ளை சக்கரை அதை கலந்து போடுறோம். அதை தவிர்த்துக்கிறது நல்லது. அது மனுஷ உடம்புக்கே ஆகாது, அதை போய் எறும்புக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது சுத்தமாக ஆகாத விஷயம். அப்படிங்கிறனால முடிஞ்ச அளவுக்கு அதை தவிர்த்துக்கிட்டு நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா அச்சு வெல்லம், இந்த மண்டை வெல்லம் மாதிரி இயற்கை முறையில் செய்யப்படுகின்ற அந்த இனிப்புகளை பச்சரிசியோட கலந்து நீங்கள் ஏதேனும் ஆலயத்திற்கு போகிறீங்கன்னா அங்கே தூவிடலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வாசப்படிக்கிட்ட போடுறது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இந்த மரம் இருக்கும், அரச மரம், அதே போல் வேப்ப மரம்லாம் இணைந்து இருக்குது அப்படின்னா அதை ஒட்டி போடலாம். ஏன் சொல்கிறதுனா, மனிதர்கள் நடக்கும்போது அது மிதிப்பட்டு இறந்து விடக்கூடாது. ஒரு ஓரமாக நீங்கள் வைக்கலாம். அந்த ஓரமாகவே அந்த எறும்புகள் போய் எடுத்துகிட்டு அது பாட்டுக்கு போயிடும். அதுவுமே உங்களுக்கு கர்ம வினையை தீர்ப்பது. அந்த மாதிரி சர்க்கரை பச்சரிசி போட்டிருக்காங்கன்னா கீழே எறும்பு ஊர்ந்து போகுதான்னு பார்த்துட்டு நடங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். ஏன்னா நல்லது செய்கிறோன்னு சொல்லிட்டு அந்த உயிர்களுக்கு ஆபத்தை விளைவித்து விடக்கூடாது. ரொம்ப தெளிவாக தெரிஞ்சுக்கிறது. அதே போல் இப்போ எங்காவது புனித தலங்களுக்கு போகிறீங்க, அங்கே குளம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அங்கே மீன் விட்டுருப்பாங்க. அந்த குளத்தை தூய்மை செய்கிறதுக்குன்னு மீன் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல அந்த மீன்களுக்கு பொறி வாங்கி போடுறதும் உங்களுடைய கர்ம வினையை தீர்க்கும். நம்மளுக்கு தெரியும், இப்போ சித்தர்கள் பல உயிர்களாக இருப்பார்கள், மரமாக கூட இருப்பார்கள் அப்படிம்பாங்க. அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் மரம் ஏதாச்சும் இருக்குது, நம்ம வீட்டில் இருக்க மரம்லாம் அவசியம் இல்லை. நீங்கள் போகிற வழியில் ரோட்டில் ஏதாவது மரங்களை பார்த்தீங்கன்னா கையில் ஒரு வாட்டர் பாட்டிலில் தண்ணி இருக்கா, அந்த தண்ணி அதுக்கு ஊற்றுனீங்கனாலே அதுவே அதற்கு உணவு கொடுத்தார் போல தான். அது இன்னும் பெரிய பலனை வழங்க வல்லது, உங்கள் கர்ம வினையை தீர்க்க வல்லது. ஏன்னா அது சித்தர்களாக கூட இருப்பார்கள் அந்த இடத்துல. அதனால் சாதாரணமாக நினச்சிக்காதீங்க. உணவிடுறது அப்படிங்கிறது பெரிய விஷயம், தான தர்மம் செய்கிறதுங்கிறது பெரிய விஷயம். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, ஜீவராசிகளுக்கும் நம்மால் இயன்றதை செய்யும் போது அது தர்மமாகின்றது. அப்போ அது உங்களுடைய வம்சத்தையே காக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. இனிமேல் எங்காவது ஆலயத்திற்கு போகிறீங்க அப்படிங்கும்போது கொஞ்சமாக வெல்லத்தையும் பச்சரிசி எடுத்துகிட்டு போய் ஒரு ஓரமாக வச்சுருங்க. அந்த ஜீவராசிகள் சாப்பிட்டுக்கிட்டோம். குளத்துக்கு போனீங்கன்னா மீனுக்கு பொறி வாங்கி போடுங்க. கண்டிப்பாக நம்மளுடைய கர்ம வினைகள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும். மறக்காமல் இதை லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோடையும் பகிர்ந்துக்குங்க. நன்றி, வணக்கம்.